Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது NCR syllabus, NCRT syllabus plus 2 mathematics. Okay, good. CBSE for plus 2. Exercise 3.2 second sum. Compute அப்படின்னு சொல்லி following கொடுத்துருக்கு. Second sum. Secondல first. ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. A, B, minus B, A அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளஸ்ன்னு கொடுத்து ஏபிபிஏ ஏபிபிஏ ரெண்டையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ ஏ ப்ளஸ் ஏ 2A, பி ப்ளஸ் பி 2B, மைனஸ் பி ப்ளஸ் பி 0, ஏ ப்ளஸ் ஏ 2A. குட். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. செகண்ட் கொஸ்டின், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். அடுத்த செகண்ட் ரோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். எல்லாமே ஸ்கொயர் தான்டா தம்பி, சரிங்களா? பார்த்துக்க, க்யூப்னு நினச்சிடாத, எல்லாமே ஸ்கொயர் தான். ரைட். ப்ளஸ் நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன? 2AB 2BC 2CA மைனஸ் 2CA மைனஸ் 2AB. இப்போ சேர்க்கணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஃபார்முலா மாதிரி கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட சேர்த்துக்கோ. டேரெக்டாக ஆன்சர் எழுதலாம். சரி, உனக்கு நான் ப்ரீஃப் எழுதி காட்டுறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2AB, இது ஒன்று. நெக்ஸ்ட் எலமெண்ட் எடுத்தோம்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2BC. நெக்ஸ்ட்டு வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2CA. நெக்ஸ்ட்டு வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2AB. அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃபார்முலா, இதுக்கு எதுக்குன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு அது வந்து பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இது வந்து ஏ மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகே, ஐடென்டிஸ், அல்ஜிப்ரா ஐடென்டிஸ் அப்படின்றது. ஓகேயா? குட். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். வேல்யூவாக தான் கொடுத்துருக்கு, எல்லாமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. -1 4 6 8 5 16 8 5 16. நெக்ஸ்ட்டு வந்து 2 8 5. இடையில ப்ளஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து 12 7 6 8 0 5 3 2 4. ஓகே, குட். டைரெக்டாக அப்ளை பண்ணிடுவோம். -1 + 2 11 சப்ராக்ட் பண்ணோம்னா 4 + 7 11, 6 + 6 12, 8 + 8 16, 5 + 0 5, 16 + 5 21, 2 + 3 5, 8 + 2 10, 4 + 5 9, which is required matrix. தேவையான மேட்ரிக்ஸ் ஆன்சர். ஓகேயா? பார்த்து கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. நிதானமாக. எதுவும் ப்ளஸ்ஸு மைனஸ் விட்டுருக்கமாம் பாரு. ஆமாம், இந்த இடத்துல -6ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இது +6 ஆயிரும். அப்போ இந்த 12ன்றது எதா மாறுது? 0வாக மாறும். 12ன்றது எதா மாறுது? -6 + 6 0 ஆயிரும். சரிங்களா? அடுத்து 16 5 21, 5 10 9. ஓகே, ஆன்சர் குட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின். இதில் செய்ய முடியாது, நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். ரைட்டு. ஃபோர்த்து கொஸ்டின் ட்ரிகனாமெட்ரி மாதிரி இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக செய். காஸ் ஸ்கொயர் எக்ஸு சைன் ஸ்கொயர் எக்ஸ், சைன் ஸ்கொயர் எக்ஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் sin square x
cos square x sin square x. we know that அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அப்படின்ட்டு அர்த்தம். we know that அப்படின்னா என்ன சார் தெரியும் அப்படின்னா sin square theta plus cos square theta equal to 1, secant square theta minus tan square theta equal to 1, cosecant square theta minus cot square theta equal to 1. இது உள்ள ஐடென்டிஸ், ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிஸ். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு தான் ப்ளஸ் வரும், மற்றக்கெலாம் என்ன வந்துடும், மைனஸ் வந்துடும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்தோம்னா அந்த ஃபஸ்ட் ஐடென்டி கிடைக்கும். பாருவேன், சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று ஆட் தானே பண்ணுறோம், அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு, சரியா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் பண்ணுறோம், அதே தான் கிடைக்கும். sin square x plus cos square x. நெக்ஸ்ட் அதே மாதிரி sin square x plus cos square x. அப்போ எல்லாமே 1 1 1 1. புரியுங்களா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ரைட், இந்த இருக்குது. இதுதான் இதோடைய ஆன்சரு. ஸோ 3.1ல் செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட். Thank you.